தமிழ்நாட்டில் புதிய பசுமை ஆற்றல் நிறுவனம் தோற்றுவிக்கப்படும் எனவும் தமிழ்நாட்டின் முதன்மை நதிகளான காவிரி, நொய்யல், வைகை மற்றும் தாமிரபரணி ஆகியவற்றின் புனரமைப்புக்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் 100 பில்லியன் யூனிட் புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றலை தமிழ்நாட்டில் உருவாக்கி நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டினை மாற்றுவதற்கு உரிய திட்டங்கள் வகுக்கப்படும் என நிதி அமைச்சர் கூறினார். அந்த இலக்கை நோக்கிய பசுமை பயணத்தில் முதற்கட்டமாக அமைக்கப்பட்டுள்ள புதிய பசுமை ஆற்றல் நிறுவனம் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின் உற்பத்தியோடு பசுமை ஹைட்ரஜன், நீரேற்று புனல் மின் உற்பத்தி மற்றும் பிற புதிய பசுமை ஆற்றல் முயற்சிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் செயல்படுத்தும் என்றார். அண்மையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 18,429 மெகாவாட் பசுமை ஆற்றல் ஆதாரங்களை தமிழ்நாட்டில் அமைப்பதற்கான 32 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் இதில் 2,580 மெகாவாட் பசுமை ஆற்றல் மின் உற்பத்திக்கான அனுமதி இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது என்ற பிரமிழின் கவிதை வரிகளை மேற்கோள் காட்டிய அமைச்சர் தங்கம் தென்னரசு 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதி உருவாக்க முடிவு செய்துள்ளதாகவும் இதற்காக முதற்கட்டமாக 5 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்றும் தெரிவித்தார். பிற அரசு நிறுவனங்கள், பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதி, தேசிய சுற்றுச்சூழல் அமைப்புகளின் உதவியோடு அழிந்து வரும் விளிம்பு நிலையில் உள்ள உயிரினங்களை பாதுகாக்க உரிய திட்டங்கள் வகுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டின் 14 கடலோர மாவட்டங்களில் 1076 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை மையமாக கொண்டு கடலோர வளங்களை மீட்டு எடுப்பதற்காக 1675 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெய்தல் மீட்சி இயக்கம் என்ற திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னையின் மெரினா கடற்கரை, ராமநாதபுரம் மாவட்டம் அரியமான், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம், திருநெல்வேலியில் கோடாவிளை, நாகப்பட்டினத்தில் காமேஸ்வரம், புதுக்கோட்டையில் கட்டுமாவடி, கடலூரில் சில்வர் கடற்கரை, விழுப்புரத்தில் மரக்காணம் ஆகிய இடங்களில் உள்ள முக்கிய கடற்கரை பகுதிகளை தேர்ந்தெடுத்து 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி நீலக்கொடி கடற்கரைகள் சான்றுகளை பெற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அறிவித்தார். தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமங்களுக்கும் தரமான போக்குவரத்து சேவைகளை வழங்கிட இந்நிதியாண்டில் 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என அறிவித்த நிதி அமைச்சர், ஜெர்மன் வளர்ச்சி வங்கி உதவியுடன் 500 மின் பேருந்துகள் வாங்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் முதன்மை நதிகளான காவிரி, நொய்யல், வைகை மற்றும் தாமிரபரணி ஆகியவற்றின் புனரமைப்புக்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடையாறு நதி சீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.